யாரம்மா கூட பேசிகிட்டு இருந்த? எங்கள் அண்ணன் தான் பேசினாருங்க. என்னம்மா? சொந்தக்காரர்கிட்ட சொந்தக்காரர்கிட்ட அளவாக வச்சுக்கிறதாமா. பின்ன அளவெல்லாம் மாறி வச்சுக்கிறாங்க, அளவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவுமே பேசுறது அளவோட ஏதோ பேசிக்கோ. ஏன் இந்த பொங்கலுக்கு போயிட்டு வந்து நான் சொல்கிறாரு உங்கள் மாமன் வீட்டுக்கு உங்கள் சித்தப்பன் வீட்டுக்கு தெரியல, எங்கெங்கே போயிட்டு வந்து அவர் எப்பவுமே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார்ல. எப்பவும் போன வருஷத்தை தான் இருப்பார். என்ன வேலை ஆகி போச்சு, வேலை இல்லை, வயசான காலத்தில் ஏதோ பாடுபடாமல் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்துருக்காரு. சரி, பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓஹோ, கேட்டுக்கு சாமி. அவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. இப்படி சொன்னேன், இப்படி உள்ளதான் சொல்கிறேன். அனுபவம்னா இப்போ சும்மா இல்லை, கஷ்டம் இல்லாத அனுபவமா ஏகப்பட்ட அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒன்று பார்க்குதுன்னா ஒவ்வொரு வீட்டில் போய் சொந்த பந்தத்துக்குள்ளே வேறு ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னாலும் சொல்கிறோமல்ல. அந்த இதில் எல்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. ஓஹோ, அப்படி அதைத்தான் நீ அப்படி வர்ற. ஆமாம், அவர் ஏகப்பட்ட ஆளுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. நல்லது தான் செஞ்சுருக்காரு, கெட்டதோன்னு கெட்டதும் செய்யலை. சரி சரி, சொல்லு. உங்க கூட பேசினா இப்படித்தான் நீங்கள். அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டேன். சரி விடுங்க, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்து இப்போ நடந்தது இன்னைக்கு பேசுங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா வயசு எதார்த்தமா போய் அங்கேயும் இங்கேயும் சொந்தக்கார வீட்டில் அந்த நாய் இந்த நாயின்னு சொல்லு, மருமக அப்படி மருமகன் அப்படி அப்படி இப்படி நல்ல மக அப்படி இப்படி இது சொல்லவே வேண்டாங்க. எதுக்கு போய் அங்கேயும் இங்கேயும் சொல்கிறதுனால நம்ம வீட்டு நாயோ பெருசு பண்ணி விட்டுருவாங்க. அதனால தங்கச்சி எங்கள் அட்ட சொன்னது தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் அதெல்லாம் புத்திமதிகள் நிறைய சொல்லுவார், ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டார். ஏப்பா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. சரி சரி, அப்போ சொர்க்கத்துக்கு சொல்கிறாருன்னா பேசவே விட மாட்டேங்கிறீங்க. சரி சரி, பேசுறதுனால என்ன சொல்றாரு? இப்போ இந்த வெத்தலைவாக்கு சுண்ணாம்பு வச்சா கொஞ்சம் எச்சா போச்சுன்னா வாய் வெந்து போகுமல்ல. வாய் வந்து போகும், வயிறு வந்து போகும், வயிறு வெந்து போயிரு. அது மாதிரி நம்ம போய் பாடுபழமை சொல்லி ஏதோ சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய நம்ம அதை உளறி விட்டோம்னா அவங்க அதை அங்கேயும் இங்கேயும் பற்ற வச்சு ஒன்றுக்கெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க, சோலி முடிச்சிருவாங்க. அதனால என்ன சொல்கிறாருங்கன்னா, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு உன்ற பொழப்ப பார்த்துட்டு போய் சொந்த பந்தத்துக்கு உறவு கொண்டாடிட்டு இருக்காத. ஏதோ நீ போய் சிக்கல் பண்ணியிருக்க, இந்த ஒரு வாரமாக ஊர் சுற்றிட்டு வந்தில்ல, சாமி அளவா வச்சுக்கோ. அவங்களோட பேச வேண்டாங்களே, அளவா அந்த வெத்தலை வாக்கத்திரி சுண்ணாம்பு வைக்கிறாங்களோ அது மாதிரி இத்தினோடு அளவா வச்சுக்கோ. இல்லைன்னா வம்பு வந்து சேரு. எதுக்கு சாமி நான் சொல்றேன்னா, அனுபவப்பட்டதுனால சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. காலையில் கூப்பிட்டு காலங்காத்தால இதுதான் பேசுறாரு. அதனால இப்ப நீ கெட்டு போன நேரத்துல அப்ப நிறைய பேர் வருது. ஐயோ பையனுக்கு புள்ள கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ஏதோ எத்தனையோ கஷ்டத்தை, வீட்டு கஷ்டத்தை, உனக்கு வீடு இல்லை வாசல் இல்லைன்ட்டு நீ கெட்டு போனேன்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை பேர் உன்னை பார்த்து கிண்டல் கேலி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கிற நேரத்துலையும் அதுக்கும் பொறாமையில் வெந்துட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, அழகாக பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் நேரத்து கேட்டு எங்கேயும் பற்ற வச்சுட்டு அழுகாம அடங்கி பேசவே மாட்டாங்க சொந்தக்காரங்க. அதுதான் தெரிஞ்சது தானே, உன் பிள்ளைக்காகட்டும் உன் பையனுக்காகட்டும் எவன் ஒன்று பார்த்து கொடுத்தான். அப்புறம் மாதிரி இப்பெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுலேயும் பொறாம வந்துரு. அப்புறம் திடீர்னு பேச மாட்டாங்க சொந்தக்காரங்க. அது மாதிரி அளவோட வச்சுக்கா சாமி. பொறாமை தான் அதிகமாக இருக்குது. அதனால நீ யாருக்கிட்டும் அளவாக வச்சுக்கோ. எங்கிட்ட மட்டும் அளவாக பேசாமல் இருந்துடா சாமி, பேசிகிட்டே இரு. புத்திமதி சொல்றதுக்கு. ஆமாம், அவர் ரிட்டையர்ட் வயசான காலத்தில் தங்கச்சி பேசலினாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்குமாமா. அதனால கூப்பிட்டு பேசுறாங்க. தங்கச்சி பேசலாம் கஷ்டமா இருக்குமா? கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்குதா? கொடுக்கல் வாங்கலாம் சிக்கலெல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒன்றுமே இல்லை. தங்கச்சி பேசலினா மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ ஏசாமி மச்சாங்கிட்ட சொல்லு, சித்த நேரம் பேச சொல்லு மச்சானே. மச்சான் பேசினாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் ஏன்னா உண்மையே இருக்கிறாரு, நேற்றெல்லாம் பேச மாட்டேங்கிறார் சரி அப்படின்னு பேசினார். அதனால தான் இப்போ காலையில் நான் இந்த நேரம் வெளியே போடுறக்காச்சு. ஊர் சுற்றிட்டு வந்து இடுப்பு கண்டு போயிருக்கிறதாச்சு. ஏங்க நீங்கள் வேறு